வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய ராகினிக்கு வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ராகினி வந்து மற்ற சீன்ஸ்லாம் மஞ்சள் கயிறு தான் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நான் பாஸ்கர் அப்படின்ட்டு நம்மளுடைய அஜயோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதில் திடீர்னு பளிச்சுன்னு அந்த தாலி தெரிஞ்சுது. 2-3 இடங்களில் ராகினி பேசும்போது இந்த யூடியூப் சேனல் தான் நான் பாஸ்கர் ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நிறைய பேசலாம். ஸோ அதில் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, பாரதி மோகன், அதாவது அஜயோட அப்பா, அவங்கள பற்றியும் சொல்வார் நம்மளுடைய பசுபதி அவர்கள். ஸோ பசுபதி வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லும்போது, பாரதி மோகன் அப்படின்னு சொல்லும்போது, ராகினியோட தாலி பெருக்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து நம்மளுடைய அஜயோடைய அப்பா வருவாங்க இல்லையா, மாமனார், ராகினியோட மாமனார் இருப்பாங்க. ஏன்னா மருமங்களோட தாலி பிரித்து கோக்கிற சடங்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த சடங்கு ஏதோ ஒரு ட்விஸ்ட்டாக தான் வைக்க போகிறாங்க. இது அவங்களோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி இல்லை. நானுமே நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த அப்டேட்லேயே தெரியுது. என்னத்தை கவனிச்சேன் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஓகே, எனிவேஸ், என் மைண்ட் வைஸ் எனக்குள்ளே இப்போது இவர் இருக்கும்போது வெண்ணிலா வந்து சித்தப்பாவை மீட் பண்ணால் நிச்சயமாக முக்கியமான சம்பவம். இதில் சித்தப்பா வந்து என்ன சொல்ல போகிறாரு, ஏன்னா வெண்ணிலா வந்து வில்லியாக மாற போகிற தருணம் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கணிச்சிட்ருக்கேன். இவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய விஷயங்கள் விஜய் மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. தன்னை நல்லவராக காட்டுறதுக்கு மேபி, என்னன்னு தெரியலை. பட் விஜயோட காதல் ஃபர்ஸ்ட் லவ் வந்து இன்னுமே பெரிய விஷயந்தான். எனக்கு தெரிஞ்ச சித்தப்பா இந்த தாலி பெருக்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, சித்தப்பா வராங்கும்போது, வெண்ணிலாவுடைய பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்கும்போது ஒரு பொண்ணுக்கு என்னவாக இருந்தாலும் சரியான கோவம் வரும். இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. விஜயை திருப்பி விட்டுவாரா, இல்லை என்ன காரணம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஏதோ அந்த சொத்துக்காக தான் மிரட்டினார். பட் இதில் இப்போ அஜயை அவங்களோட கேஷுவலாக மீட் பண்ணுறது அப்படிங்கும்போது நிச்சயமாக சவாலான விஷயம். இதில் ஏதோ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க வெண்ணிலாவை. அந்த ஒரு தாட் எனக்குள்ளே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. பட் பாரதி மோகனுடைய சீன் வரப்போதா, அதாவது சித்தி சித்தப்பா என்ட்ரி இருக்க போதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களோட அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் வந்துட்டு நம்மளுடைய பசு அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி மோகன் இவங்களோட இந்த காம்பினேஷன் சீன்ஸ் பற்றிலாம், அவங்களோட ஆக்டிங் பற்றிலாம் பேசினார். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ மருமகளோட ஃபங்க்ஷனுக்கு அவங்களாம் இல்லாமலா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த சீன் வந்து இந்த தாலி பெருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இல்லையா. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.